தங்கம் விலை படிப்படியாக உயர்ந்து கொண்டே செல்வது குறித்து கோவை மக்கள் கூறிய கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். தங்க விலையை ஏறி இருக்கிறதுல எங்களுக்கான வாழ்க்கை சிக்கல் என்னென்னா, எங்கள் வாழ்க்கை முறை, எங்கள் ஃபங்க்ஷன்ஸு எல்லாமே தங்கத்தோடு சேர்ந்ததாகவே இருக்குது. ஒரு ஃபங்க்ஷன்னா எத்தனை பவுன் மாமன் நகை போடுறா, அப்படி எத்தனை பவுன் பொண்ணுக்கு நகை போடுறாங்க, தாய் மாமன் சீரில் எத்தனை பவுன் நகை போட்டா அப்படிங்கிறது வந்துட்டு எங்கள் வாழ்க்கையோட ஒன்றா ஒட்டியதாக இந்த நகை இருக்குது. இப்படி இந்த நகை விலை வந்துட்டு இப்படி கஜமுஜன்னு ஏறையில் எங்கள் முறையை திருப்பி செய்கிறதுல எங்களுக்கு பெரிய சிக்கலாக இருக்குது. இப்போது தங்கம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண நடுத்தர மக்களுக்கு அது ஒரு கனவாக மாறிடுது. இன்றைக்கி முதல்லலாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு சேமிப்பாக இருந்து ஒரு ஆத்திர அவசரத்துக்கு வங்கியில் கொண்டு போய் வச்சு அதை எடுக்கிற மாதிரியெல்லாம் இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 கிராம் தங்கம் வாங்கிறதுங்கிற சூழ்நிலையே இன்றைக்கி இல்லாமல் ஆயிடுச்சு. இன்றைக்கி தங்கம்ங்கிறது ஏதோ ஒரு மேல்தட்டு மக்களுக்கான ஒரு ஆபரணமாக அது மாறிடுது. நடுத்தர மக்கள் இன்றைக்கி கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி அது விண்ணளவுக்கு விண்ணை முற்ற அளவுக்கு விலை அதிகமாக இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக இந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற சிப்பில் எல்லாம் இந்த மாதிரி தங்கங்களை பயன்பாடு அதிகமானதுனால அதனுடைய தேவைகள் அதிகமாகிடுது. ஆனால் இதெல்லாம் எங்கே யாருக்கு பாதிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்களை மாதிரி இருக்கிற நடுத்தர மக்களுக்கு தான் அது பாதிக்குது. இப்போ தங்க விலை உயர்வு அப்படிங்கிறதுனால என்னன்னா, சாதாரண ஏழை மக்கள்கள், நடுத்தர மக்கள்கள்லாம் அதை வாங்க முடியாது, பயங்கரமாக. அதே நேரத்தில் இன்னொன்று யோசிக்கணும், குற்றங்கள் பெரியதற்கான வழி இது. தங்கத்தை நம்ம எப்போவுமே பாதுகாப்பாக எப்போவுமே வச்சுட்டு இருக்க முடியாது. இந்த தங்க விலை உயர்வை மத்திய அரசு கட்டுப்படுத்தணும். சமீப காலமாக தங்கத்தோட ரேட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக அளவில் உச்சத்தை தொடுற அளவுக்கு தான், லட்சத்தை தொடுற அளவுக்கு தான் அதிகமாக போயிட்டுருக்கு. இப்போ யார் பாதிக்கப்படுறாங்கன்னா, பணக்காரங்களும் அந்த மாதிரி அதை விட பணக்காரன் கோடீஸ்வரங்களும் அந்த மாதிரியெல்லாம் யாருமே பாதிக்கப்படுறதில்ல. சாமானிய மக்கள், நடுத்தர மக்கள் மட்டும்தான் இதில் அதிகப்படியான மக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா அவங்க திருமணத்துக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நகைக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த அளவுக்கு அதிகமாக நகைகள் உயரும்போது நடுத்தர மக்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. நடுத்தர மக்களோட இந்த இதை கவனம் நகை மட்டுமே போய் சேராமல் அதுக்கு மாற்று வழியாக ஏதாவது ஒரு சேவிங்ஸ்லையோ இல்லை ஏதோ நிலம் வாங்கி போகிறதுலையோ அந்த மாதிரி போச்சோன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா நகை இன்றைக்கி ஒரு ரேட் இருக்கும், நாளைக்கு ஒரு ரேட் இருக்கும், எப்படியோ கம்மியாக போகிறது இல்லைன்னு பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால் நகைக்கு பின்னாடி போகிறத விட்டுட்டு மாற்று வழியை மக்கள் யோசிக்கிறதுக்கு ஆரம்பித்தாங்கன்னா மக்களோட சிரமங்கள் கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு என்னோட பார்வையில் நான் சொல்கிறேன். சமீபமாக ஒரு 6 மாதம் காலமாக தங்க விலை உச்சத்துக்கு போய்கிட்டு இருக்கு. இது மக்களும் விழிப்புணர்வு அதிகமாக போயிட்டுருக்காங்க. ஏன்னா இப்போ நகைக்கடை பார்த்திங்கன்னா எல்லாமே கூட்டமாக தான் இருக்குது. அப்போ கூட என்னென்னா மக்கள் சேல்ஸாக நகை இன்னும் நம்ம விலை ஏற்றிட்டே போகலாம் அப்படின்ட்டு நடுத்தர மக்களை பாதிக்கிறது மாதிரியே பெரிய பணக்காரவங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நடுத்தர மக்கள் ஒரு சின்ன ஒரு மேரேஜ் பண்ணால் கூட அவங்களால ஒரு 5 பவுன் நகை எடுத்து கூட போடாத நிலைமை. அதே மாதிரி கழுத்தில் ஒரு 5 பவுன் போட்டால் கூட அந்த நகையை எப்போ திருட்டிட்டு போகலான்னு ஒரு கேங்கு வட மாநில கேங்குகள்லாம் அதிகமாக சுற்றிட்டு இருக்கிறாங்க. இந்த விழிப்புணர்வு என்னென்னா, அவங்க இது இடத்துல போடலாம் அல்லது அக்கௌண்ட்டில் சேவிங்காக பண்ணிக்கலாம். ரெண்டாவது நிறைய அவுட்டரில் இது பண்ணிக்கலாம். அவுட்டரில் ரொம்ப கம்மியான இடம்லாம் இருக்குது. அங்கே அவங்களுடைய வாரிசுகளுக்கு இது பண்ணலாம். மினிமம் ஒரு 18 வயசுக்கு மேலே இருக்காங்களோ அவங்க பேரில் பூரா இடத்த இது பண்ணிக்கிறலாம். முடிஞ்ச அளவு நகையை அவாய்ட் பண்ணணும்.